கயல். ஸோ, இன்னைக்கு கயலோட அப்டேட்டிங் வீடியோஸ்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். நம்ம விக்னேஷ் வந்து ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க நடக்கிற வந்து ஃபங்ஷனுக்கு வந்து வந்து சேர்ந்துட்டாரு. ஏன்னா, இவர தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. முக்கியமா வந்திருக்கவங்க எல்லாருமே, "எங்க மாப்பிள எங்க? மாப்பிள எங்க?" இந்த ஒரு வார்த்தைய தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ, அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சொல்ல தவிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, வந்துருவாரு மாப்பிள ஆஃபீஸ் விஷயமா போயிருக்காரு. அப்படி இப்படி எதேதோ சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமாளிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஃபங்ஷனுக்கு சூப்பரா வந்து வந்துட்டாரு நம்ம ஆளு. ஸோ, வந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா, "வந்துட்டாருப்பா" அப்படின்னு வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும், வருத்தப்படுறவங்களும் கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்றாங்க. அது யாரா அப்படின்னு பார்த்தா, கையலோட பெரியம்மா தான். ஸோ, இவங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அந்த விக்னேஷ் வந்து வரக்கூடாது இந்த ஃபங்ஷனுக்கு. இந்த ஃபங்ஷன் எப்படி நடத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்ததுனால, ஸோ வேற எப்படியாச்சும் இந்த ஆட்டத்த கலைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்க சரவணவேல் வந்து போயிட்டு வந்து அவங்க மிரட்டுனத வந்து இப்ப யாரோ வந்து பார்த்துட்டுருக்காங்க போல. ஸோ, அவரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல எண்ணத்தால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள போய் மிரட்டவே செஞ்சாரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷனுக்கு வந்து கண்டிப்பா மாப்பிள்ளை இல்லாம எப்படிங்க? ஊரே வந்து பார்த்தீங்கன்னா, "எங்க மாப்பிள்ளை? எங்க மாப்பிள்ளை?" அப்படின்னு கேட்கும்போது, வீட்ல இருக்கவங்கள போயிட்டு வந்து கெஞ்சி கூத்தாடவா முடியும்? ஆல்ரெடி கையிலோட கெஞ்சி கூத்தாடி வந்து வந்தாச்சு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிரட்டுனதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கதையே வந்து அப்படியே வந்து அந்தர பல்ட்டி அடிச்சு விட்டாங்க. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்திருக்கவங்க கையிலோட பெரியம்மா பையன் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இவனெல்லாம் எதுக்கு வர வச்சீங்க? இவன் எதுக்கு இங்க வரணும்? அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தரக்குற வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசுனதுலயுமே பார்த்தீங்கன்னாக்கா, உடனே அவர் நடந்த உண்மை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, இங்க சொல்லியாச்சு. என்னடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க சரவணவேல் வந்து வந்து எங்க வீட்ல வந்து மிரட்டுனான். நீங்க வந்து ஃபங்ஷனுக்கு வரலன்னா கூட அவ்வளோதான் சாவடிச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டுனான். என்ன மட்டும் இல்ல, எங்க அம்மாவும் சேர்த்து மிரட்டுனான். நான் வேற வழி இல்லாம வந்தேன் அப்படின்ற மாரி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரா வந்திருப்பாரு. கண்டிப்பா வந்திருப்பாரு. ஆனா, இங்க சரவணவேலு சின்னசா வந்து நானு நல்லது பண்ணலாம். அவங்க வரமாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒரு விஷயம். ஸோ, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது ரொம்ப பெரிய தப்புல போய் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க விக்னேஷ் சொல்லவும் பார்த்தீங்கன்னாக்கா, கயலோட ஃபேமிலியில வந்து கயல் மட்டும் இல்ல எல்லாருமே வந்து தலை குனிந்து நிக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே நீங்க தான் காரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது ரொம்ப பெரிய தப்புல போய் முடிஞ்சு போச்சு. சரவணவேல் நீங்க செஞ்சது சரியா இருந்தாலும், நீங்க செய்ய வேண்டிய நேரத்தில செய்யாம, தப்பான ஒரு நேரத்தில செஞ்சு இந்த விஷயத்த ரொம்ப 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 வந்து ஒரு கெட்ட விஷயமா பண்ணி விட்டுட்டீங்க சரவணவேல். ஸோ இது நீங்க தப்பான ஒரு செய்திய வந்து சொன்னதுனால வந்து, அது எல்லாருமே இங்க தப்பா வந்து கன்வே பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்த டைம் ஆனா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இது நல்லா இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமே வந்து என்ன செய்ய? ஃபங்ஷனுக்கு வந்தாச்சு. ஏதோ அப்படி இப்படி இந்த ஃபங்ஷன் வளகாப்பு ஃபங்ஷன முடிச்சு விட்டு போங்க அப்படின்னு தான் கையில கால்ல விழுந்தோனே போராட வேண்டியதான். வேற ஒண்ணும் செய்றதுக்கு இல்ல இப்போதைக்கு வந்து. ஸோ அடுத்ததா என்ன நடக்கலாம்? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.